இல்லடா அவை இல்லைன்னா யாரும் இல்லடா அம்மா சும்மா இல்லடா அவை இல்லைன்னா யாரும் இல்லடா அஞ்சம் கொண்ட பூமி பூமி ஒன்று தாங்கி கொண்ட சாமி சாமி பெத்தவள மறந்த அவள் பெத்தவனே வாழ்ந்த அந்த உத்தமையே மறந்த அவள் உத்தமனே வாழ்ந்த அம்மா அண்ணா சும்மா இல்லடா அவையே யாரும் இல்லடா நல்ல பேர நீ எடுத்தா அப்பனுக்கு சந்தோஷம் நாடுகாக நீ கொடுத்தா அண்ணனுக்கு சந்தோஷம் ஒரு வழி போக விட்டா உனக்கெல்லாம் சந்தோஷம் வாரமெல்லாம் வாரி தந்தா ஊருக்கெல்லாம் சந்தோஷம் நின்று நிகழ்ந்து முன்னிருந்தா வந்து நின்றதா தெய்வம் ஒன்று கொடுத்து ஒன்று வாங்குடா அன்பு என்னடா பொண்ணு என்னடா தந்தாடும் போனாலுமோ தாக்குபவர் கோயில் தாண்டா அம்மா அண்ணா சும்மா இல்லடா யாரும் இல்லடா ராவுபகள் கண்முழிச்சு நாடு கொண்ட பார்த்திருப்பா நாளாக்கு பாடி வச்சு கண்மணி தூங்க வைப்பா பிள்ளைகளை தூங்க வச்சு கண்ணு தள்ளி வைப்பா உள்ளத்துல ஒண்ண வச்சு சொல்லி வைப்பா கொஞ்சம் பசிச்சா நெஞ்சு வரைக்கும் தாய போலத்தான் நண்பனே சாமி கிட்டதான் வேண்டி இருக்கும் அன்பனே அன்றைய போல் நண்பன் உண்டு தெய்வத்தை போல் அன்றையும் உண்டு அம்மா அண்ணா சும்மா யாரும் தங்கம் கொண்ட பூமி பூமி ஒன்று தாங்கி கொண்ட சாமி சாமி பெத்தவள மறந்த அவை பெத்தவனே தாண்ட அந்த உத்தமையே நினைத்த அவை உத்தவனே தாண்ட அம்மா சும்மா இல்லடா அவை யாரும் இல்லடா. நன்றி நன்றி ஹலோ ஹலோ இந்த விஷயம் அனைவருக்கும் வணக்கம் அண்ணே மணியனே சொல்லுதா நல்லா இருக்கா பாப்பா சுத்தியப்பா நல்லா அப்பான்னு சொல்லிட்டு நல்லா இருக்கீல்ல சொந்தக்காரங்களா நல்லா இருக்கீல்ல மச்சான் நல்லா இருக்கீல ஐயோ என் மச்சானுக்கு வாய்ப்புல பொல்லா இருக்கடா மச்சி நல்லா இருக்கியா சாமி ஐயா வணக்கம் பெரியவர்களுக்கு வணக்கம் தாய்மார்களுக்கு வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சொன்ன காரணத்தினால இந்த ஈஸ்வரோட குடும்பம் நடத்துவோமா நீயாச்சும் கட்டி குடிக்கட்டாமாப்பா. வாங்கோ இங்கே டான்ஸ் நடத்துவதற்கும் அருமை பவதாரணி அவர்களுக்கு இங்கே விழா கமிட்டியாளர் பொன்னாடை கொடுத்தப்படுகிறார். அது முடிச்சனே இந்த உள்ள போனே தங்கச்சியா தாய்ப்பாட்டை பாடிய
அண்ணன் மணிமாறன் அவர்களுக்கு துர்கா முத்துப்பாண்டி அவர்கள் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்துள்ளார்கள். இந்த அம்மா பாடலை பாராட்டி துர்கா முத்துப்பாண்டி அன்பு உள்ளங்கள் எனக்கு 100 ரூபாய் அன்பளிப்பு வைக்கிறார்கள். அன்பு உள்ளங்களுக்கு எனது சார்பாகவும் எங்களது நாடக கலைக்குழுவின் சார்பாகவும் நன்றி. நீவே அந்த ஆளா நாடகத்தை கெடுத்துறாதடி என் தங்கமே செல்லமே இருக்கட்டும். இருந்தாலும் எல்லாருக்கும் வணக்கம் பிடிக்க முடிக்கிற சின்னக்கா திருவிழா
Thank you.
இல்லாதவன் என்று பாருங்கள் என் கலவையை இவன் பைத்தியக்காரன் என்று மதுரை தானே நான் படித்தேன் நீ யாரு தண்ணிய போட்டு இங்க வந்து நிலக்கா பண்ணிக்கிட்டு இருக்க? தண்ணிய குடிச்சா போதும் வந்துருமா? இது ஒர்க்கா பச்சை தண்ணி மாதிரி தான் இருக்கா. எங்க நம்மளுக்கு பாதி தாங்களே. சாரி திருப்பி திருப்பி சொல்லிக்கிட்டே இருக்கேன். யாருக்கா வந்துட்டு இருக்கா? அவளுக்காக கட்டிய கோட்டை. எவளுக்கு? ஓ நீயும் அந்த கேஸ் தானா? உலகத்துல எல்லா இளைஞர்களுமே அந்த கேஸ் தான். எந்த கேஸ்? அந்த கேஸ் தான். ஒரு கிரிக்கெட் மேட்ச்ல தோத்தவன் கூட அடுத்த மேட்ச்ல ஜெயிச்சு வெளியில வந்திருக்கான். சரி. ஒரு ஃபுட்பால் மேட்ச்ல தோத்தவன் மறுபடியும் அதுல விளையாண்டு ஜெயிச்சு வெளியில வந்திருக்கான். சரி. ஆனா காவல்ங்கிற விஷயத்துல தோத்தவன் எந்திரிச்சு வர்றது ரொம்ப கஷ்டமா. கண்டாவிய அதுல இருந்து எந்திரிச்சு வர முடியலைன்னு தெரியுதுல. அப்புறம் என்ன கூந்தலுக்கு நீ காதலிக்கிற? காதலிச்சத மட்டும் இங்க வந்துட்டு தண்ணிய போட்டுக்கிட்டு ஏன்டா ரகலை பண்ணிக்கிட்டு இருக்கப்ப? போயிட்டாலே என்னை விட்டு போயிட்டாலே. என்னை விட்டு போயிட்டாலே. உன்னை விட்டு போனது கிளவிடா. கிளம்பிட்டாங்க. ஐயா என்னப்பா? உயிருக்கு உயிரா காதலிச்சேன். யாருப்பா? நானும் தான். என் காதலை பத்தி உனக்கு என்ன தெரியும்? என்ன தெரியணும்? ஒரு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இந்த பெண்களே அப்படித்தான் ஏமாத்துறாங்கன்னு தெரியுதுல. அந்த ஏமாத்துற கடன்ல நீங்க ஏன் போய் குதிக்கிறீங்க? குதிச்சிட்டு வெளியில வர முடியாம ஏன் தவிக்கிறீர்கள்? ஒத்த வார்த்தை சொன்னாலும் திருவாசகமா சொன்னமா? கண்டிப்பா. சூத்திர சூத்திர அடிச்ச மாதிரி சொன்னமா? பயந்து விட்டு. பெண்கள் எல்லாருமே அப்படி கிடையாது. சில பெண்கள் அப்படி ஏமாத்தி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ஏமாத்துற பெண்களை நீங்க ஏன் காதலிக்கிறீங்க? தெரியலையே. மாதிரி ஒரு நல்ல பிள்ளையா காதலிக்க வேண்டியதானே? தெரியலையே. அவள் ஒப்ப முண்டுன்னு எனக்கு தெரியாம போச்சு. ஐயா தேவையில்லாம அப்படி வந்து ரகலை கொடுத்துக்கிட்டு இருக்க அப்படியே. நான் எங்கம்மா ரகலை கொடுக்குறேன்? உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப சாக போற என்னை தடுத்து நிப்பாட்டிட்டியே. தாயா எனக்கு வாழ பிடிக்கல. ஏன் இவன் வந்து டிஷு டிஷு மூடிட்டு உட்கார்றா. ஏன் வாழ பிடிக்கல? ஏன் ரமாரி வரு உங்களுக்கு ஏன் வாழ பிடிக்கல? என்ன காரணம்? உயிரா காதலிச்சேன். யாரு? நாங்கள் பேர் ஒருத்தல. அவளைத்தான். சரி வாழ்ந்தா உன்னோடதான் வாழ்வேன்னு அழுதேன். ஏன் உங்களை வேணான்றுச்சா? காலில் விழுந்து அழுதேன். காலில் விழுந்து அழுதும் அந்த பெண்ணுக்கு இறக்கம் வரல என்று உங்களுக்கு எதுவும் குறை இருக்கிறதா? ஒரு மனுஷனும் கிடையாது. நினைச்சா இருக்கு. நினைச்சுன்னா டைங்குன்னு நிக்கும். என்னது? மனசு. அப்படிப்பட்ட என்னையவே வேணான்னு என்னை ஒதுக்கிட்டு போயிட்டா. இல்லங்க உங்களை வேணான்னு சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்குமா இல்லையா? என்ன காரணம்? சரக்கு பாட்டில் அது தண்ணி பாட்டில். அவ காலில் விழுந்து அழுதல்ல. ஆமா. அப்ப ஒரு வார்த்தை சொன்னா என்ன உங்களை வேணான்றுச்சா? என்னன்னு சொன்னாலும் பரவாயில்லையே. எங்க அம்மா அப்பா ஒத்துக்கலன்னு சொல்லுச்சா? அப்படி இல்ல எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைச்சிருப்பேனே. அவங்க அண்ணன் தம்பி எதுவும் பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்லுச்சா? எடுத்து வந்து அவங்களை அடிச்சு தூக்கி போட்டு அவளை தூக்கிட்டு போயிருப்பேனே. வேற எதுவும் ஜாதி மத பிரச்சனையா? ஜாதியாவது மதமாவது? ஓ அதுவும் கிடையாதுமா. வேற என்னங்க பிரச்சனை உங்க காதலுக்குள்ள? ஒத்த வார்த்தை சொன்னாமா? என்னண்டு? நீ என்னதான் கால விழுந்து அழுதாலும் சரி. ஓ என் புருஷனை விட்டு வர மாட்டேன்னு சொல்லிட்டாமா. என் புருஷனை உன்னையெல்லாம் வெட்டாத அருவாளை வீட்டுல வச்சிருக்கலாமாயா? அடுத்தவன் கொண்டாடி போய் நொட்ட பாப்பனியே அந்த பொம்பளை உன்னை கொஞ்சிக்கிட்டு வருமா? இப்ப இதுதான் பேசணு. அடுத்தவன் கொண்டாட்டிய கரெக்ட் பண்றது இந்த காலத்து பேசனா? எவன் வீட்டுல இருக்க கொண்டாட்டி அவன் கரெக்ட் பண்றியா? பக்கத்து வீட்டுக்காரங்க கரெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அடுத்தவன் உண்டு கொண்டாட்டிய நீ பார்த்தேன்னா ஓ கொண்டாட்டி யாராவது பாப்பாங்கல்ல? அப்புறம் கல்யாணம் ஆக மாட்டேன்னு நானும் வெறுமட்டா மொட்டா சுத்திக்கு தெரியுறேன். அப்ப நீயும் என்னை மாதிரி சொட்டதானா? நீயும் பெரிய சொட்டதானே? கண்டிப்பா. அப்ப நீ எத்தனை பேரை ஏமாத்த காத்திருக்கீங்க? இதுக்கு மேல குசு குசுன்னா பேசும்போது எஃபெக்ட் வேணும். அதெல்லாம் சுத்தி காட்டிடா. நான் இருக்கிற நொம்பள பிள்ளையே ஒருத்தன். என்ன
ஒன்னா எதுக்கு எடுத்தாலும் ஆம்பளைய குடிக்கிறோம் சொல்லி ஆம்பளையிலே நோட்டம் சொல்றது பொம்பளை வேலையா போச்சு. அப்படி சொல்லாதீங்க. இங்க வா. இந்த குடியினால எவ்வளவு பிரச்சனை வருதுன்னு தெரியுமா? குடிக்கிற இந்த குடியில உங்களுக்கு வேறாத ஒரு சந்தோஷம் கிடைக்கலாம். உங்களை சுத்தி இருக்கிறவங்க எல்லாத்தையும் யோசிச்சு பாத்தீங்களா? கொண்டாட்டியா இருக்கட்டும், பிள்ளைகளா இருக்கட்டும், கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளா இருக்கட்டும், கூட பழகிற நண்பர்களா இருக்கட்டும், எல்லாருக்குமே எவ்வளவு பிரச்சனை உங்களால வருதுன்னு பாத்தீங்களா? நம்மளுக்கு அது சந்தோஷத்தை கொடுத்தாலும் மக்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். அதுதான் நல்ல மனசு. அதை விட்டுவிட்டு நீ தண்ணிய போட்டு ஆடுறதுக்கு இருக்கிற எல்லாத்தையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க நின்றுகிட்டு. நான் தெரியாம கேக்குறேன், குடிக்கும் போது உங்க சொந்த பந்தத்தை நினைக்கிறீங்களா, உங்க பிள்ளைகளை நினைக்கிறீங்களா, உங்க பொண்டாட்டியில நினைக்கிறியான்னு கேக்குறீங்க. இந்த விக்கிற அரசாங்கம் போத நினைச்சிச்சா என்னண்டு? குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பத்தை காப்பாத்துறதுக்கு அரசாங்கமே திறந்து வச்சிருக்கு. அரசாங்கமே நம்ம நாசமா போகணும்னு திறந்து வச்சிருக்கு. அப்புறம் என்ன விஷயத்துக்கு நாங்க குடும்பத்தை நினைக்க? எப்படி சாவுங்கிறது உறுதியாயிருச்சு. நல்லா சரக்கா சாப்பிட்டு செத்து போவோமே. ஏன் 18-48 பேர் வச்சிருக்காங்க தெரியுமா? தெரியாது. தெரியாது, தெரிஞ்சுக்கோ. எப்படி? 18 வயசுல சாப்பிடு, சரி, 48 வயசுல செத்துப்போம். அதுக்காக சுருக்கமா வச்சிருக்கேன் 18-48. இதுக்கு இப்படி ஒரு அர்த்தம் வேற இருக்கா? செட்டுன்னு ஒரு சரக்கு இருக்கு தெரியுமா? அது என்ன செட்டு? செட்டு எப்படி போகும்? வேகமா போகும். அதே மாதிரி உசுறு வேகமா போயிடும். எக்ஸ்பிரஸ்னா அது அப்படித்தான். எல்லாம் ஸ்பீடு தாமா. சரி, அதை விட்டு இப்படி தேவையில்லாம குடிக்கிறது தப்பு. ஏன் குடிக்கிறீங்க? உபதேசம் பண்றதை கண்டாலே எனக்கு சுத்தமா பிடிக்காது. நான் ஏன் குடிக்கிறீங்க? குடிக்காதீங்க, திருந்துங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். குடிச்சிட்டு வந்தது தப்பா பேசுறேன். குடிச்சிட்டு தேவையில்லாம பேசாதீங்கன்னு சொல்றோம். குடிச்சிட்டு வந்த தப்பா பேசுனா இல்ல, எண்ணிலை மாறலாம் தண்ணிலை மாறாம தானே இருக்கேன். சரி, பொம்பளை பிள்ளை நிக்குதுன்னு சொல்லி உன்னை ஏதாவது சிலுமிஷன் பண்ணனா பண்ணனா? நோ, அப்ப எவ்வளவு ஜென்டில்மேனா இருப்பேன். இசைக்கலைஞர்கள் உட்கார்ந்து இருக்கீங்க, நான் தண்ணியை போட்டு மேடையில் வந்து தொழில் பண்ண இந்த பிள்ளை சொல்லுது. அப்படி ஏதாவது இந்த பிள்ளைகிட்ட அவதூற பேசுறேன்னா? இல்ல, கிடையாது. இல்ல தம்பி லட்சு, சொல்லுங்க மாப்பிள்ள. நீ தான் பஞ்ச மாப்பிள்ளையா? முத மாமா இருக்க மரியாதை தெரியுது. சொல்லுங்க மாப்பிள்ள. இப்ப நான் என்ன பண்ணேன்னு கவனிங்க. இந்த பிள்ளைகிட்ட நான் எதுவும் தப்பா பேசுறேன், அவதூறா நடந்தேனா? இல்ல, கையை பிடிச்சு அப்படி ஏதாவது முத்தம் கொடுத்தேனா? எல்லாமே பண்ணிட்டியடா. ஒண்ணும் பண்ணலடா. நான் ஒண்ணும் பண்ணல. என்னடா பண்ண? நீங்களே ஒரு நல்லா தண்ணியை போட்டுட்டு மேல வந்து தொழில் பண்றது இந்த பிள்ளை சொல்லுது. இந்த பிள்ளை ஏதாவது தண்ணியை போட்டு அசிங்கமா தப்பா நடந்தது. கையை பிடிச்சு இருமா, அரை இருமா, அவர் ஒன்சுமோர் கேட்கிறாரு. ஒன்சுமோர் அப்பா நான் என்னப்பா செஞ்சேன்? நீ பிட்டு பாக்க நாசப்பா தூக்கி எரிஞ்சோடைய அவருக்கு மறைக்குதுன்னா ஓயாமணி கொடுப்பியா? கம்பெனி கொடுமா? ஆமா, கம்பெனி கொடுப்பாங்க. ஒரு நிமிஷமா இருமா, இங்க வா, இங்க வாமா. ஏ லூசு, இங்க வா, நீங்க பேச அவன் பக்கத்துல போகாத சென்னைக்கு பிடிங்க. இருங்க, நான் இந்த பிள்ளைகிட்ட தப்பு எதுவும் பேசுறேனா? இல்ல இந்த பிள்ளை இப்படி படுக்க போட்டு எங்க நான் சரியா பாக்கலையே. தேவையில்லாம வம்பு பண்ண நீங்க தேவையில்லாம இந்த வீம்பு பண்ணாதீங்க. நீ பெரிய அப்பாட்டக்கற, நீங்க பெரிய இது மாதிரி பேசுற. சுள்ளு முக்க அடிச்சு துறக்கி விட்டு உங்களை நான் அடிக்க துறக்கி விட்டு போயிருக்க. அப்புறம் பொம்பளை பிள்ளை பெற்றீங்கன்னா பூலாந்தேவியை பெற்று வச்சிருக்காங்க. லூசு பையில பெற்று வச்சுக்கிட்டு நம்ம உயிரை போடுவாங்க. பவதாரணி மரியாதையா பேசுறேன், நானும் மரியாதையா பேசுறேன். மரியாதையா பேசுறீங்கன்னா நானும் அந்த அத்தா செவரேறி குதிக்குது பாரு. இப்பவே அங்க அடே என்னத்த செவரேறி குதிக்கிற? ஆனா உன் ஜெயிச்சுக்கு இந்த செவரு தாண்ட பாரு. நீ பெரிய அழகியா பெரிய வீராங்கண்ணை தான். மரியாதை கொடுத்தா உனக்கு மரியாதை. ஒன்னும் ஒரு பேரா போகாதீங்க வீட்டுக்கு. மொத்தமா போங்க. அதெல்லாம் போக மாட்டாங்க. இந்த செட்டு பூரா இப்ப போயிட்டு அவங்க ரிட்டர்ன் ஆகி வந்துருவாங்க. வரலாட்டி கோயில் வாசல்ல இருந்து மண்ணவரை தூத்தி விட்டு போயிருவேன். அடி நாஜமுத்து போக மாட்டாங்க. போறதுக்கா ஏதாய் போயிட்டு சீக்கிரம் வாட்டா நடக்கிற சீக்கிரம் வந்துடும். என்ன தேவையில்ல செவரேறி குதிக்கிற வம்சத்துக்கு நீங்க நன்றி வீடு துடைக்கிற மாப்பு மண்ட மாதிரி அப்படி சொல்ல ஆளுகளும் ஜெயிச்சுகளும் பொம்பளை பிள்ளை வாய்க்கிலேயே பேசுறேன். எங்கேயாவது பொம்பளை பிள்ளை பேசி உருட்டுடா முதல்ல. ஆம்பளை போய் பேசி எங்கனையாவது விளங்கி இருக்கா முதல்ல? நாகரிகத்துல நாயை விட்டு ஓட்ட விட, நாகரிகத்துல கழுதையை விட்டு ஓட்ட விட. மரியாதை கொடுத்தா மரியாதை, மரியாதை கொடுத்தா தாங்களுக்கு மரியாதை. ஆண்களை குறை பேசுறதுக்கு பொம்பளை உனக்கு எல்லாம் தகுதி பத்தாதுமா? குறை பேசுறதுக்கு ஆம்பளை உங்களுக்கு தகுதி பத்தாதுங்க. பொம்பளை பேசணும்னா 1000 பேசலாம், ஆம்பளைய சொல்லணும்னா 1000 பேசலாம். அங்க 2 சொல்லி பாப்பா. ஆம்பளை என்ன பண்ணுங்க பாப்பா? நீங்க உலகம் கெட்டு போறதுக்கு காரணம் 2 இல்லையா? ஒண்ணு செல்போன், 2வது சரக்கு. சரக்குல விழுந்தால கூட நம்ம திருத்தி விடலாம். அதுக்குன்னு ஒரு மருத்துவமனை உண்டு, ஆளுகளை காப்பாத்தி விடலாம். ஆனா இந்த செல்போன்ங்கிற போதையில விழுந்தவங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். ஒரு வகையில ஆண்கள் நம்ம பாராட்டணும். ஆண்கள் செல்போன் பேசும்போது பாத்திருக்கியா? எப்படிங்க பலபலன்னு பேச மாட்டாங்க. என்னப்பா
சொல்லுப்பா வந்துடுப்பா சரியா வச்சிரு அவ்வளவுதான் முடிஞ்சு வச்சு இந்த 2 வார்த்தை தான் பொம்பளை போய் செல்போன் பேசும்போது பாத்திருக்கீங்களா அப்பா அம்மாட்ட பேசும்போது செல்போன்ல காசு இருக்காது அண்ணன் தம்பிட்ட பேசும்போது செல்போன்ல டவர் இருக்காது ஆனா அவங்க லவர்கிட்ட பேசும்போது எப்படிதான் காசு இருக்குமோ தெரியலையே எப்படிதான் உங்களுக்கு டவர் கிடைக்குதுன்னு கொல்லப்புறத்துல உட்காந்துட்டு அவங்க லவர்கிட்ட பேசுவாங்க ஏய் அண்ணடா இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு உமா குடுற அவங்க அங்க இருந்து செல்ல நக்கி எடுத்து போடுறது நக்கிய நடிச்சீங்களா நீங்க சொல்றீங்க பெண்கள் இது பண்றீங்க இப்ப எடுத்துக்கங்க நம்ம மதுரை ஜிஹெச் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எடுத்துக்கோங்க அதிகமா செல்லுனால பாதிக்கப்பட்டு கிடக்கிறதே ஆண் குழந்தைங்க எங்கயாவது பெண் குழந்தைங்க செல்லால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்களா எங்களை பைத்தியம் பிடிக்க வைக்கிறது நீங்க தானே பைத்தியம் பிடிக்க வைக்கிறது செல்லு நாங்க கிடையாது நீங்க தான் நாங்க கிடையாது முதல்ல அந்த காலத்துல இந்த காதலை பத்தி பேசும்போது இவ்வளவு அழகா பேசுவா தெரியுமா எப்படி ஆக அந்த பிளாட்பாரத்துல பிளாட்பாரம் பாத்துருக்கீங்களா ரோட்ல இப்படி இந்த பக்கம் அந்த பக்கம் பிளாட்பாரம் இருக்கு பாத்துருக்கீங்களா இங்க காதலி நிப்பாரு அங்கிட்டு காதலி நிப்பாங்க இங்க இருந்து அவங்க அங்க சிக்னல் கொடுக்க அங்க இருந்து இங்க சிக்னல் கொடுக்க அதெல்லாம் ஒரு காலம் இப்ப செல்போன்ல மெசேஜ் அனுப்புறது முதல்ல எப்படி இருந்துச்சு வாழ்க்கை இப்பெல்லாம் வாழ்க்கை நெறிகள் நிறைய மாறி போச்சு ஒரு ஆம்பளை செல்போன்னாலே பைத்தியம் முடிச்சு தெரியுதாப்பா எப்படி உங்களுக்கு தெரியாதியா ஒரு செல்போன் வேலை 10,000 இருந்து இருக்கியா 45,000 50,000 ஒரு செல்போன் வாங்கியிருக்கேன் சரி வாங்கி புது செல்லுக்கு லாக் போட்டு வைப்போம் வீட்டுல பசங்க எடுத்து நோண்டி வாங்கிட்டு நம்பர் லாக் போட்டு வச்சிருக்கேன் சரி பசங்க எப்படி அந்த நம்பர் லாக்கை கண்டுபிடிச்சு செல்ல ஓபன் பண்ணிட்டாங்க என்னடா நம்பர் லாக் போட்டு வச்சா செல்ல ஓபன் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்லி பேட்டர்ன் இந்த கோலம் மாதிரி போடுறது அந்த மாதிரி போடுறோம்னு சொல்லி பேட்டர்ன் லாக் போட்டு வச்சிருந்தேன் சரி அதையும் அந்த பசங்க கண்டுபிடிச்சு லாக்கை ஓபன் பண்ணிட்டாங்க என்னடா நம்பர் லாக் போட்டாலும் ஓபன் பண்ணிட்டாங்க பட்டன் லாக் போட்டாலும் ஓபன் பண்ணிட்டாங்க பேசாம ஃபிங்கர் லாக் போடுறோம் சொல்லி ஃபிங்கர் லாக் போட்டு வச்சேன் தூங்குனதுக்கு அப்புறம் அவன் கையை பிடிச்சி ஃபிங்கர் லாக் வச்சு ஓபன் பண்ணிட்டாங்க எதையும் ஓபன் பண்ணிட்டாங்களே பேசாம பேஸ் லாக் போட்டு வைப்போம் அப்படி காமிச்சு முகத்தை காமிச்சு லாக் ஓபன் பண்ற மாதிரி அதையும் போட்டு வச்சேன் அதையும் பசங்க கண்டுபிடிச்சு ஓபன் பண்ணிட்டாங்க இவன் பாத்தியா எந்த லாக் போட்டாலும் ஓபன் பண்ணிடுறாங்க பேசாம வாய்ஸ் லாக் போடுவோம் அப்படின்னு சொல்லி செல்ல கையில எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் ஓபன் பண்ணிட்டு பேச போனால அவன் வீட்டு பக்கத்துல அந்த திருநாய் உழைக்க செல்லு லாக் ஆகிருச்சு அப்ப அந்த நாய் குலைச்சாத்தான் செல்லு ஓபன் ஆக முடியும் செல்ல தூக்கிட்டே திரியா நாய் குலைக்க மித்த எந்த நாய் குலைச்சாலும் அந்த செல்லு ஓபன் ஆக மாட்டேங்குது ஆமா நாய் குலைக்கிறது நிறைய வித்தியாசம் இருக்கு இப்ப இந்த கார்த்திகை மார்கழி மாசம் மட்டும் யாருக்கு சீசன் சொல்லுங்க யாருக்கு பொட்டை நாய்க்கு தான் சீசன் எப்படி இந்த சித்திரை மாசம் வைகாசி மாசம் எல்லாம் பாருங்க இந்த பொட்டை நாய் ரொம்ப துமுறா சுத்தம் இந்த குண்டியை தூக்கிட்டு பொட்டை நாய்ங்க ஆம்பளை நாய் பூரா வெயில அலைஞ்சு சோர்ந்து அப்படியே உட்கார்ந்து இருக்குங்க வண்டி கிளம்பாரு இந்த கார்த்திகை மார்கழி மாசம் மட்டும் பாருங்க இந்த பொட்டை நாய உட்கார்ந்துருக்கான் லேசா எந்திரிச்சு பின்னால இருக்கிற நாய் பூரா சோழி பார்த்து போடுவான் அதனால பொட்டை நாய் உட்கார்ந்த இடத்த விட்டு நகலாது இந்த காலையில சேவை கூவம் தருவாத்திருக்கியா ஆமாங்க எத்தனை மணிக்கு சேவை கூவம் கோழி இது எந்திரிக்கிறது 8 மணிக்கு சேவல் கோழி கூவாது சேவல் தான் கூவும் எத்தனை மணிக்கு கூவும் 4:30 மணி 5 மணிக்கு கூவம் பாத்திருக்கியா எப்படி கூவம் எப்படி அப்படியே கத்துறீங்க சேவை கூவுது இல்லையா சேவை மாதிரி சரியா 6:30 மணிக்கு ஒரு 7 மணிக்கு பாரு பொட்டக்கோழி தேடிட்டே வரும் எனக்கு அப்படியே இது பிறந்த மாதிரி கத்துறீங்க நான் என்ன சேவல் கடை வந்திருக்கேன் அப்ப எங்க அப்பா என்ன சேவலுங்கிறியா அப்ப பொட்டக்கோழி எதுக்கு தேடிட்டு வருது தொங்காசுக்கு தேடிட்டு வருது எஸ் அது உனக்கு தெரியாது தொங்காசுனா தெரியாது அட லூசு கழுத கோயிலுக்குள்ள போறோம் சாமி கும்பிடுறோம் கோயிலுக்கு முன்னால என்ன இருக்கும் குண்டியில என்ன போடுவோம் காசு போட்டோன்னு சத்தம் எப்படி கேட்கும் டொங்குன்னு கேட்கும் போடுறது என்ன காசு அதான் டொங்காசு அப்ப அந்த உண்டியல்ல போட்டா காசு கேட்கும் இந்த உண்டியல்ல போட்டா காசு வேற மாதிரி கேட்கும் எப்படி கேட்கும் டப்பு டப்புன்னு கேட்கும் என்னப்பா இந்த உண்டியில போடும்போது தெரியும் போது போடுறீங்க இந்த உண்டியிலையும் போட்டீங்கன்னா தெரியற மாதிரி நீ செல்போன்ல படம் எடுக்கலாம் பாக்குறேன் உன் பழக்க வழக்கம் உன்னை விட்டு போகல இல்லங்க நான் போட்டு ஒண்ணும் கிடையாதுமா இப்ப ஆம்பளை பிள்ளை அழுகிறதுக்கு பொம்பளை பிள்ளை அழுகிறதுக்கு நிறைய வித்தியாசம் என்ன எப்படி இப்ப குழந்தைகள் அந்த காலத்துல அழுகும் பாத்திருக்கியா ஆம்பளை பிள்ளை அழுதுச்சுன்னா கொஞ்சம் வீரியமா அழுகும் அப்படி அழுகும் அப்படியே கத்துறீங்க அப்புறம் ஏதாவது சொல்ல போற நீங்க அப்ப பெரியவங்க சொல்லுவாங்க ஏய் ஆம்பளை பிள்ளை இவ்வளவு வீரியமா அழுகிறாளப்பா ரொம்ப தைரியசாலியா இருப்பாப்பா சொல்லுவாங்க இல்லையா பொம்பளை பிள்ளை அழுகிறத பாத்திருக்கியா எப்படி பவ்யமா அழுகும் அழுகும் அது அழக்க ஒடுக்கமான பிள்ளையா வளரும் ஒழுக்கமான பிள்ளையா வளரும் அழுகைய வச்சு கண்டுபிடிப்பாங்க பெரியவங்க இப்ப பிள்ளைகள அப்படியே அழுகுது ஆம்பளை பிள்ளை அழுகுது பாத்திருக்கியா எப்படி சின்ன பிள்ளைடா குழந்தை எப்படி அழுகுது
பொம்பளை பிள்ளை அழுகுறத பாத்திருக்கியா? பீரு. என்ன காரணம்னா முதல்ல ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு போகும்போது வீட்டுல இந்த ஃபர்ஸ்ட் நைட் ரூம்ல என்ன தெரியுமா வச்சிருப்பாங்க? பாலும் பழம், திராட்சை பழம், ஸ்வீட் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. இதெல்லாம் சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் அதை வச்சிருப்பாங்க. இப்ப நம்ம ஆளுங்க உள்ள போகும்போதே சரக்க போட்டுதான் போறாங்க. அதுல நம்ம ஆளுக்கு டைல கொண்டு விடுவா தெரியுமா? ஆயக்கலை 64 கலை அப்படியே பண்ணியா உண்ட கட்டிங்க போட்டு படுக்கிற வேண்டியா விடிய காலையில எந்திரிப்பியா? அதான் கடைசி கடை. அந்த ஆயக்கலை 64 பண்ண முடியும்? கனவுலயே பண்ணிட்டு கிடக்க வேண்டியது. நீங்க அப்படி என்ன நினைக்காதீங்க. ஆயக்கலை 64 கலைன்னு சொன்னாங்கல்ல, அதையும் தாண்டி ஒரு கலை சேர்த்து 65 கலையா பண்ணுங்க. வாய்ப்பு கொடுத்து பாருங்க. எப்படி தூக்கத்திலையா? சீச்சி, அத நீங்க தூங்குனதுக்கு அப்புறம் பவதாரே சும்மா வெத்து ஓட்டு, அதுக்கு டவர் கிடைக்காது. ஆமா, இவன் தான் வாய் வச்சு பாத்தியா? நீ செத்து போச்சுடா. மாப்பிள்ளையா என்ன வர மரியாதை தெரியுது? இங்க வாரு, அரச குளத்துல உனக்கு பொண்ணு பார்த்திருக்கு. ஆமா, அங்க நான் விட்டுட்டேன். சொந்த ஊருங்கிறதுனால பேசாம விட்டுட்டேன். ஏதாவது பேசுன எங்க சரியா நாமல நீ பேசிதான் பாருங்க. இன்னைக்கு நீ பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா நான் செய்யற மாதிரி நீ செஞ்சு போடு. சரி, இப்படி பண்றாங்க. நான் இப்ப பண்ணிட்டேன், நீங்க எழுங்க. பரவாயில்ல, நீ சொன்ன சிரிப்ப. சோப்பு மண்டையா? மண்டையில மயிர் இருக்காதா? ஒரிஜினல் சும்மா சொல்லிருக்க நீ வேற. சரிங்க, என்ன பண்றீங்க? அவன் பேக்கல பாரு, அந்த மண்டையை சிவருக்கும் சீப்பு வச்சிருக்கான். சும்மா என்ன வியாபாரம்? வியாபாரம் பாக்குறேன். என்ன பணியாரமா? என்ன பணியாரம்? கார பணியாரம், இனிப்பு பணியாரம், ரவ பணியாரம், கோதுமை பணியாரம், ஆல்வே குழிப்பணியாரம் கூட இருக்கு. குழியில தானே பணியாரம். குழி பணியாரம் பணியாரம்னா குழி பணியாரம் தானே. நீங்க கோதுமை பணியாரம் நீங்களே, அது வித்தியாசமா இருக்கு. கோதுமை கோதுமை மாவுலயே பண்றது. வேற என்ன? கோதுமை மாவுல கருப்பட்டியை போட்டு பண்றது. ஆமா, மைதா மாவுல கருப்பட்டியை போட்டு ஊத்துறது, ரவையில கருப்பட்டியை போட்டு ஊத்துறது. ஆமா, உங்ககிட்ட பேசுற அந்த கருப்பட்டி பணியாரம் பெசல் மாமா சூப்பரா இருக்கு. அக்கா நல்லா கருப்பட்டி பணியாரம் பாத்துருக்கேன். சரி, அப்ப நீங்க பணியாரம் வைக்கிறீங்க. சரி, புரிய வந்தாரு. சிவஞானத்துக்கு அன்பளிப்பு யாரும் கொடுக்காதீங்க. சூப்பரா இருக்கா? ஒரு நல்ல மனுஷன். இங்க வருமா, ஆண்கள் பூரா இங்கிட்ட உட்காந்துருக்காங்க. தாய்மார்கள் குழந்தைகள் அங்கிட்ட உட்காந்துருக்காங்க. மேடையில இருந்து ஆரம்பத்தில் ஒரு அண்ணன் சொன்னார் பத்தியா, நாகரிகமா மரியாதையா? நான் வந்து எப்பவுமே நாகரிகம் இல்ல, நீ அநாகரிகமா நடக்கிற. நான் என்ன பண்ண? இது என்ன சினிமாவா? இந்த கதாநாயகன் கதாநாயகி இந்த உதட்டுல முத்தம் கொடுக்குற மாதிரி பக்கத்துல வந்து முத்தம் கொடுத்தேன்னா செய்யக்கூடாது. உதட்டு செய்யக்கூடாது. நான் பண்ண மாட்டேன். ஓகே, தேங்க்யூ. தாய்மார்கள் ஒரு செல்ஃபி அடிப்பார். ஓகே ஓகே, புரியுங்க. ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கிறேன். என்னதான் பண்ண? என்ன மச்சத்துக்கு வாயை பக்கத்திலே கொண்டு வர? நான் ஏற்கனவே காய்ச்ச பாட்டில் கிடக்குறேன். லவக்குன்னு விழுந்து பாஞ்சு கடிச்சு விடுவேன். இவர் கிடிச்சாரு காய்ச்ச பாட்டுல. பாம்பு படம் எடுக்காது, பாம்பு படம் எடுக்கணும்னா மகுடி வச்சு ஊது, அப்பதான் படம் எடுக்க. பக்கத்துல வாய வாய கொண்டு வந்து ஒரே அட்டி ஆத்தாடி வாய போறப்ப கிழிஞ்சு போன மணி பரிசு மாதிரி. சோறு தின்னா வாங்கி வந்துடும் போல இருக்கு. வாய அப்படி காட்டாது. வாய்க்குள்ள பூச்சி போனா கூட தெரியாது போல இருக்கு. பரிசே இதுக்குதான் வாய ரொம்ப திறக்கப்படாதுங்கிறாரு. தங்கச்சியா எங்க அண்ணன் ஒரு என்னமா ஓட்ட சட்டி சட்டி ஓட்ட சட்டி வரிய ஓட்ட சட்டி தானே.
பொழுதனைக்கு ஏன் வாய் அப்படி பக்கத்திலே கொண்டு வர? வாய் அப்படி கொண்டு வந்த சட்னி எடுத்து பாத்துக்க. உண்மையிலே சும்மா ஏன் கோவப்படுறீங்க? ஏப்ப வாயை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன காமிச்ச மாதிரி இங்க தாய்மார்கிட்ட காட்டு அந்த வாயை. சும்மா காட்டுமா? அத்தை பாருங்கக்கா. வீட்டுல தீபாவளிக்கு பலகாரம் சொல்லும் போது இந்த வாயை நினைச்சுக்கிட்டே சுடுங்க. வாய் பூ மாதிரியே வரும் இந்த பிள்ளைக்கு. காட்டுவா காட்டு. என் தங்கச்சி வாயே வாய் தான்டா. எப்படி நல்லா கேட்டா? சூப்பர். அப்படியே இங்க இங்க லேசா மாட்டேங்க மண்ணாவரி போட்டுருக்கேன். சும்மா இந்த வாயை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி? வாய்க்கு ஒரு ஆள் கை கட்டுறதா? சொன்னதுக்கு அப்புறம் ஒரு கை தட்ட மாட்டாரு. இந்த வாயை பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு நீங்க கேட்டீங்க. பொதுவா அந்த குண்டியில மூளை வந்தவங்களை பாத்துருக்கீங்களா? மலர்ந்து இருக்கும். மலர்ந்து அழகா நிக்கும். எங்கேயே வாய் வச்சு கடிச்சிட்டு அந்த மூளை வந்தவங்களுக்கு பன்னிக்கறி சாப்பிட்டா மூளை சௌரியமாகும். ஆமா, பன்னிக்கறி சாப்பிட்டா மூளை சௌரியமாகும்ல. சரி. ஆனா அந்த பன்னிக்கே மூளை வந்தா எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? உன் வாய் மாதிரியே தான் இருக்கும். ஆமா, அப்ப கொடுங்க. தனித்தனி ஆடுவோம். ஒன்னா சரியா என்னமா தனித்தனி ஆடுவோம்னே. இப்படி இல்ல, நான் ஆனதுக்கு அப்புறம் நீ ஆடணும், நீ ஆனதுக்கு அப்புறம் நான் ஆடணும். டான்ஸ்கார போய் கூட்டிட்டு வர லூசு முட்டைய கூட்டிட்டு வந்திருக்கிய. இப்படி ஆட சொல்ல லூசு. தனித்தனியான நான் ஆனதுக்கு அப்புறம் நீ ஆடணும். அப்ப என் தங்கச்சி போட்டி கூப்பிடுறீங்களா? போட்டி போட்டு ஆனாதானே மக்களுக்கு பார்க்க நல்லா இருக்கு. போட்டீங்களா? போலடா. போட்டிக்கு ரெடியா கேட்டேன். ஏற்பாடு பண்ணி விடு. மாடு தவாது தெரியுமா? நான் தவ வச்சுக்கிறேன். பாத்துருவா. என்ன பண்ண போறீங்க? தனித்தனி ஆட போறோம். ஏன் இல்ல நான் வரல. நான் ரூமுக்கு கூட்ட மாதிரி நானே தானே கூப்பிட்டேன். ஏன்னு பூச்சியா கிடக்கு, உடம்பு வேற சரியில்லை. ரொம்ப டயர்டா இருக்கு. ஊருக்கு ஊசி குட்டி விடுவாடா. சரி பரவாயில்ல இருக்கட்டும். காலையில உனக்கு மட்டும் சம்பளம் கொடுக்க மாட்டாங்க, பரவாயில்லையா? ஐயா வெரி சாரி. நம்ம குடும்பம் அவனுக்கு மூலம் நினைக்கிறேன். காசு வேமா உள்ள போறா பாருங்க. சொல்லுங்க வாத்தியாரே. இழந்த வழுத்திருக்கு, இழந்த வழுத்திருக்கு, ஏறாத மனதில் இழந்த வழுத்திருக்கு, இழந்த வழுத்திருக்கு. நாங்க ரப்ப அடிச்ச நெய் வடிக்கிறாங்க. நான் ஏறி, நாங்கெல்லாம் ஏறி, நான் முட்டை ஏறி, நான் வெக்காளியம்மன் கோயில போய் காசு வெட்டி போடு. ஏன் அப்படி போட போறீங்க? நான் ஏற இடத்துல இவங்களும் ஏறுறாங்கன்ட்டு. நாங்க மடப்புறம் கோயிலுக்கு போறோம். அங்க வாங்காதீங்கப்பா. ஏன்? ஏற்கனவே ஒருத்தன் கேட்டு எப்பா வாய கலறீங்க. பறகிறாயிருந்து படுமுறை கலையா, படிச்சங்க கலையா, படிச்சங்க கலையா, படிச்சங்க கலையா, படிச்சங்க எப்படி பொறுக்கும்
ஒரு முக்கியமான விஷயம், நானும் பப்புனுக்காரும் சேர்ந்து தனித்தனியா ஆட போறோம், திறமைய காட்ட போறோம். நல்லா காட்டுங்க. இதுல என்ன முக்கியமான முக்கியமான விஷயம், இந்த கதை எப்படினாலும் சொல்ல முடியாது. பப்புனுக்கார ஆடும் போது இருக்கிற தாய்மார்கள் எல்லாம் கை தட்ட கூடாது. ஏன்? ஆமா 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 ஆமா, பவதாரணிக்கு மட்டும் தட்டணும். எங்க தட்டுக்க உங்களுக்கு மட்டும்தாங்க தட்டுக்கத்தா வந்துட்டான். இந்த பிள்ளைக்கு கை தட்டின பூரா மறுபடியும் கை தட்டுங்க. அண்ணன் நீ தட்டாதுங்க. எல்லாம் தட்டுங்க. அண்ணன் நீ தட்டாதுங்க. தட்டுங்க. இந்த தட்டுல தாய்மார் பூரா எந்திரிச்சு வீட்டுக்கு போகணும். முதல் இறங்கி வந்தா காட்ட கடிச்சு விட மாட்டாங்க. இவ்வளவு நேரம் கை தட்டானியா பேசாம உட்காந்துக்கிட்டு அந்த பிள்ளை சொன்னே கையும் கை தட்டிய. மிஸ்டர் சூர்யா அவர்களே, என்னடா மிஸ்டர் சூர்யா அவர்களே, முத மாமன்னு, அப்புறம் மாப்பிள்ளன்னு, அப்புறம் அவன் உள்ள வைக்காங்கிற வர என்ன மரியாதை ரொம்ப செய்யுது. அந்த பிள்ளை ஜெயிச்சிருங்க. என்ன ஜெயிச்சுன? அந்த நம்பிக்கையோட தான் எல்லாரும் கை தட்டிருக்காங்க. அப்ப இந்த ஊர்ல கையா என் இனத்தை பார். அவர்களிடம் மக்கள் கிறுக்க முடியாதுப்பா போல இருக்கப்பா. சொல்லு குட்டி பாப்பா, அந்த அக்காவை கை தட்டது என்ன பாப்பா? அண்ணன் கை தட்ட போய் அண்ணனுக்கு நீ கை தட்டல, நீ மக்களை பொறுத்தும் போது புசுன்னு போயிருமா சொல்லிட்டேன். புசு போகுதான். புசுன்னு போயிருமே. தாய்மாருக்கு பூரா இப்ப எனக்குன்னு ஒரு குரூப் இருக்கு. யாரு? பூரா ஓ குரூப். உங்க குரூப் வந்தா அந்த யூடியூப் காரன் மட்டும் வச்சுக்கோங்க. அப்படி இல்ல மாப்பிள்ள, ஓ குரூப் எல்லாத்துக்குமே சேரும் தெரியுமா? இப்ப பாருங்க அண்ணே, அப்பா எல்லாம் கை தருங்கப்பா. உனக்கு சரக்கே கிடைக்காது போ. வேற ஒண்ணும் இல்ல ஐயா, வேற ஒண்ணும் இல்ல. உங்களுக்கு தட்டுனா அம்புட்டும் பொண்டாட்டிக்கிட்ட அடி வாங்குற கேஸ். மட்டும் என்னவா புருஷக்கிட்ட அடி வாங்குற கேஜி தானே. கட்ட வண்டி கட்ட வண்டி கொஞ்சம் ஓரமா இதெல்லாம் முன்னாடி முட்டி இடம் கிடக்குங்க. கட்ட வண்டி கட்ட வண்டி காப்பாற்ற வந்த வண்டி, கட்ட வண்டி காப்பாற்ற வந்த வண்டி, நாடும் தெரிஞ்ச வண்டி, நாடும் தெரிஞ்ச வண்டி, நாகரி வாழ்ந்த வண்டி, அரடி உள்ள அரடி உள்ள நல்ல வண்டி, அரடி உள்ள அரடி உள்ள கட்ட வண்டி காப்பாற்ற வந்த வண்டி. அந்த பிள்ளை ஆனதுக்கு கை தட்டினீங்களா இல்ல நான் பாடுறதுக்கு கை தட்டினீங்களா? பாடுறதுக்கானே நீ ஏனம்னே எனக்கு தெரியும். அப்ப இருக்கு அந்த நேரத்துல இருந்து உன் பேர் வச்சு குடிஞ்சு போகும் சொல்லிட்டேன். என்ன வருவானே வச்ச பார்வதி ராதடி மச்சாங்குடி மாறா, வச்ச பார்வதி ராதடி மச்சாங்குடி மாறாதடி. பஞ்சு முட்டாய் பஞ்சு முட்டாய் கட்டி பட்டு வந்து
துண்ட ஓட்டனா கைதட்ட பவதாரணி பவதாரணி விடாத அவன் கை தட்டு வாங்கிட்டே இருக்கான் சின்ன பையன் அப்படி துதியா கோபப்படுறியா ஏறு அது பொடி நாய் நீ ஆடுவடா பல்லக்கு குதிரையில பொம்மி வரும் மீனாட்சி பொம்மி வரும் மீனாட்சி ரொம்ப விசில் அடிக்காத செட்டு போட்டு வந்துட போகுது ஏனே கூடவே கூட்டு வந்திருக்கேனே உங்களை நான் கை தட்ட சொன்னேன்னா வாழ்க 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 அண்ணா நீ கை தட்ட மாட்டேன் எனக்கு தெரியும் கை தட்டுங்க மகளே கை தட்டுங்க கை தட்டுங்க கை தட்டுங்க மகளே கை தட்டுங்க ஓ பவதாரணியே சும்மாவா என்னடா கொல்லி வித்த கிளம்ப வைக்க மாப்பிள தம்பி அண்ணனுக்கு கை தட்டேன் மாப்பிள, ஆடி ஜெயிச்சு அவனை கை தட்டு மாப்பிள என்ன மாப்பிள புரிஞ்சுக்கடா கொஞ்சம் தாய்மார்கள் கொடுக்க கூட மாசமா இருக்கு தாய்மார்கள் உட்கார்ந்து மூஞ்சில முடிய அது புள்ள நல்ல புழு புழு அது புள்ள மறக்குது புள்ள மறக்குது நீ ஆடி செய்யடா என்னடா டேய் குடிச்சு போடா கிழிச்சாலும் பரவாயில்லடா மரியாதை பவதாரணி சூப்பர்யா மேடம் மேடம் டீ ஏதாவது பண்றோம் டீ ஹார்லிக்ஸ் ஏதாச்சும் கிங் பிஷர் கிங் பிஷரா அதுக்கு சரக்கு பேர்ல இல்ல இல்ல அது ஒரு பிராண்ட் இருக்கு கலரு மச்சான் பேரு மதுரை நின்று பாரு மச்சான் பேரு மதுரை நின்று பாரு நீங்க விடாதீங்க நீங்க விடாதீங்க மச்சான் பேரு மதுரை நின்று பாரு கை தட்டுங்க மக்களை கை தட்டுங்க ஆஹா டான்ஸ் சூப்பர் நம்பர் ஒன்னியா டேய் மாப்ள கருப்பராஜனே அந்த அந்த கூட்டத்துல உட்காந்துக்கல அந்த ஆத்தா அந்த ஆத்தா மட்டும் தூக்கிட்டு வாங்குறேன் எதுக்கு எதுக்கு தூக்கிட்டு வரணுங்கிறேன் அதை மூக்கணுன்றதுக்கு ஏன் அப்படி சொல்றீங்கிறேன் அது ஒண்ணுதான் முத கை தட்டி எல்லாத்தையும் ஊசி வச்சு விட்டுட்டு இருக்கேன் டேய் மாப்ள இடிச்சுக்க அப்படியே டேய் இங்க கேளுடா கண்ணெடுத்து ஊசி விடுறேன் ஆடி ஜெயிடாடுறா மாப்ள ஆடுது பவதாரணி வேற ஏதாச்சும் சாப்பாடு பிரியாணி ஏதாச்சும் ஒண்ணு சொல்லணுமா உருண்டை வாங்கி கொடு முகையா பாரு டீ சொல்லி விடுவாங்க அண்ணா கொஞ்சம் ஓரமா ஓரமா வண்டி அண்ணா ஓரமா வாங்க இல்ல கட்டி பிடிக்கிறவங்க கரெக்டா பஸ்ஸுக்கு முன்னால நின்று கட்டி பிடிங்க அப்ப தான் வேகத்தடன் ஏறி இறங்குவாங்க பக்கத்துல வாங்க வரது இருக்கட்டேன் போன தடவை என் பாம்பு டான்ஸ் கேட்டாங்க வந்து நம்ம அன்பு நண்பர்கள் விருப்பத்திற்காக இதே கலை இறங்கும்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆடுறதுக்கு இந்த தார்பாய் வேற விரிச்சிருக்காங்க மண்ணு சரிங்க வயக்காட்டில் போன மாதிரி நல்லா வலிக்கு போங்க வலிக்கு போகணும்னா லேசா எண்ணெய் வச்சு உருவி விடு என்ன வயிற்றுக்கு அப்படின்னா தான் வலிக்கிட்டு போகும் பவதாரணி என்ன உட்காந்துருக்கீங்க டார்லிங் உள்ள யோசிக்குது
மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முக்குளம் சார்பு ஆய்வாளர் அவர்களுக்கு புதுப்பட்டி, கசகுளம், கருவக்குடி, மேலவள்ளூர் பங்காளியுடைய சார்பாகவும், கருவக்குடி ஆட்டுக்காரர்கள் கொடுத்த வகையாளர்களுடைய சார்பாகவும், கிராமப்புற சார்பாகவும் இந்த பொன்னாடை போர்த்தப்படுகிறது. ஐயா கணேஷ் போல வைக்கிறாங்க. கருவக்குடியைச் சேர்ந்த கருப்பணன் ஜோதி அன்பு உள்ளங்கள் இங்கு மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கும் அண்ணன் சிவஞானம் அவர்களுக்கு 300 ரூபாய் அன்பளிப்பளிக்கிறார்கள். அண்ணன் சிவஞானம் அவர்கள் சார்பாக கருப்பணன் ஜோதி அன்பு உள்ளத்திற்கு நன்றி அணிகள் வணக்கம். மங்களையா ஆடுறது நாங்க அன்பளிப்பாங்கய்யா. சரி, ஓகே, தேங்க்யூ. எஸ் நாங்கூரை சேர்ந்த சுரேஷ் அவர்கள் எனக்கு 100 ரூபாயும் மிருதங்கம் வாசித்துக் கொண்டிருக்கும் அன்பு அண்ணன் ஓவி சிவஞானம் அவர்களுக்கு 100 ரூபாய் அன்பளிக்கிறார்கள். சுரேஷ் அண்ணன் அவர்களுக்கு எங்கள் இருவர் சார்பாகவும் நன்றி நன்றிகள் வணக்கம். நான் பாம்பு ஆடணும்னா 500 ரூபா கொடுக்கணும். சாரப்பம் நல்ல கிளம்பியா? ஐயா கணேஷ் போட்டு வைக்கிறேன். ஐயா சார் போயிட்டு வாங்க சார். ஐயா பேப்பர் வச்சு சார் வந்தா சார் வாங்கிட்டு வர சொன்னியா? வேற குடத்தை உடச்சு விட்டா காலையில காசு வாங்கிருங்க. சூரிய சம்பளத்துல பிடிச்சிருக்குங்க. எனக்கு சம்பளமே இல்லையா? வேற லெவலு. அன்பு நண்பர்கள் போன தடவை கேட்டாங்க பாம்பு டான்ஸ் ஆட சொல்லி. இந்த பாம்பு டான்ஸ் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. அதனால ஆடுறதே இல்லை. ஏன்னா நேரம் கிடைக்க மாட்டேங்குதுன்னு ஆடுறதே கிடையாது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு மறுபடியும் இந்த பாம்பு நடனத்தை ஞாபகப்படுத்தி ஆட சொன்ன அன்பு ரசிகர்களுக்கு மனமார்ந்த நன்றி. எல்லாரும் கேட்பாங்க, ஏண்டா பாம்பு எண்ணிக்கை ஆடி இருக்கு, இதெல்லாம் கேள்வி நிறைய வந்திருக்கு. பாம்பு ஆண்டிலாம் பார்த்துக்க முடியாது. ஆனா பாம்பு ஆடினாள், மனித ரூபம் கொண்டு ஆடினாள் எப்படி இருக்குங்கிறதுக்காக மாமா நல்லா ஆடுனீங்க, சிறப்பா ஆடுனீங்க. அதே மாதிரி சாரையும் பாம்பு பணஞ்சு சேர்ந்து ஆடும். அது அமாவாசைக்கு மட்டும். சரி ரைட். இன்னைக்கு ஆடலையா? அமாவாசைக்கு மட்டும். சரி, சரி. நல்ல இருட்டுல தான் ஆடும். அப்ப நாங்க ஆடிட்டு போது துணியை போட்டு மூடிடு. மஞ்சள் வேட்டியில வரும். எடுத்து வச்சு சாமி கும்பிடு, வச்சு சாமியை கும்பிடு.
நிறைய கும்பிட்டுருக்கீங்களா? கும்பிட்டா தானே நல்லது. ஆட சொல்லி கேட்டா யாரு கேட்டது? வெனஞ்சு ஆட சொல்லி யாரு கேட்டா? எங்களுடைய ஆட்டத்தை கண்டு கைதட்டி அத்தனை உள்ளங்களுக்கும் தாய்மார்களுக்கும் மனமார்ந்த நன்றி. நன்றிங்க, வணக்கம். இந்த அளவுக்கு நாங்கள் ஆடணும்னா அதற்கு காரணமே இசைக்கலைஞர்கள் தான். சிறப்பான முறையில் இசையமைத்த இசைக்கலைஞர்களுக்கும் நெஞ்சான நன்றிகள். அண்ணன் மைசெட்டு, ஆமா, போன தடவை அண்ணன் தான் போட்டிருந்தாரு. இந்த தடவை அண்ணன் நல்ல சிறப்பான முறையில் ஒளி அமைத்துள்ளார். அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி. நன்றிங்க, வணக்கம். வணக்கம். மைசெட்டுக்கு ஜோர ஒரு கைதட்டி கொடுங்க தான் நம்ம மைசெட்டு. ஏன்னா சில மைசெட்டுக்காரவங்க சொல்லிடுவாங்க, மழை தண்ணி ஈரமாக இருக்கு, மைசெட்லாம் போட முடியாதுப்பா, கரண்ட் வேலை அதெல்லாம் செய்ய முடியாதுப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக நாடகத்தை நடத்தியிருக்க முடியாது. ஆனால் என்னதான் மழை பொழிஞ்சாலும் நாடகத்தை நடத்துவோம். எவ்வளவு உறுதுணையாக இருந்து என்னால் எந்த அளவுக்கு மைசெட் அமைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நான் மைசெட் அமைச்சு தரேன்னு சொல்லி அண்ணன் எங்களது கனிமொழி அண்ணன் மைசெட் அமைச்சிருக்காரு. அது ஈரத்தை கூட பொருட்படுத்தாம அன்பு அண்ணா அவர்களுக்கு நன்றி. நன்றிங்க, வணக்கம். அப்புறம் பவதானி நல்லா இருங்க. எங்கள் இருவரையும் பாராட்டி ஓட்டு உங்களுக்கு எங்கள் இருவரையும் பாராட்டி எங்களுக்காக கைதட்டி உற்சாகப்படுத்தி அன்பு ரசிகர்களுக்கு ரொம்ப நன்றி. நன்றி கடந்த வணக்கம். அப்புறம் பவதானி, நான் உங்களை லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நானும் லவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். நீ முந்த என்ன பண்ண? உனக்கு நான் என்னென்ன வேணாம்? சகலையா? கொலகாரப்பா, கூட பிறந்த தம்பி. என்ன அன்பளிப்பு கொடுக்கறியா? நான் உங்களை நான் ஆண்கள் தான் அன்பளிப்பு கொடுக்கணும்ன்றது கிடையாது, பெண்களும் அன்பளிப்பு கொடுக்கலாம். ஏய் பாவம், அவங்க காசு எடுத்துட்டு வரலையா? ஆமா, நோ ப்ராப்ளம். ஏன் இந்த காதுல கிடக்கிறது கழுத்துல கிடக்கிறத கூட அவுத்து கொடுத்துருவோம். இந்த காலில் கிடக்கிற செருப்பை கட்டி கொடுங்க. செருப்பும் போட்டு வரலையா? உங்க புருஷங்களை கூட்டுவாங்க, அவர்கிட்ட வாங்கிக்கிறேன். ஹலோ, உங்களை நான் எப்படி தெரியுமா காதலிக்கிறேன்? குறுங்கு ஒரு ஜீவன் அடித்தது, ஒரு ஜீவன் துடித்தது, எண்ணி வழி, உன்னை எண்ணி வழி, ஒரு ஜீவன் அடித்தது, ஒரு ஜீவன் துடித்தது, இனி எனக்காக அழ வேண்டாம், துளிகள் நீர் விழ வேண்டாம், உன்னை எண்ணி வழி, உன்னை எண்ணி வழி.
சந்தேகமா ஒரு ஜீவன் ஒரு இருந்தாலும் தாங்களை பார்த்தோட நீ எப்படி இருக்குன்னா ஒரு புருக்கால் வேணா பாட்டாவே பாடு. சித்திர பூவிலி பாரம்மா சித்திர மெய்ந்த வீரம்மா சித்திர பூவிலி பாரம்மா சித்திர மெய்ந்த வீரம்மா சித்திர அழைக்க பாரம்மா முத்துனக உனக்கு ராணம்மா உனக்காக உயிராடு சித்திரதி எடுத்தது உயிரோடு உறவாக மாமரத்து பூவிடுத்து மஞ்சள் ஒன்று போடவா மாமரத்து பூவிடுத்து மஞ்சள் ஒன்று